கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அ இந்த நாளிலும் நம்ம வந்து ஆம், அ அதாவது ஆம், சில அ வசனங்கள் வந்து அ ரொம்ப ஒரு ஆம், நமக்கு மெமரி வேர்ஸ் மாரி சில வசனங்கள் இருக்கும். ஆ அந்த மாதிரியான ஒரு வசனத்த நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். ஆ பட் இந்த நாள்லயும் நம்ம அந்த வசனத்த குறிச்சு கொஞ்சம் அத குறிச்சு மீண்டுமா நம்ம தியானிப்போம். ஆ கர்த்தர் நம்மோடு இடைப்படுவராக. ஆ ஆ பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. அதாவது தேவன் உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார் அப்படின்னு. அ ஒவ்வொருத்தங்க கிட்டயும் என்னத்த கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது அ ம் தேவன் வந்து அ நம்ம நம்ம கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்டயும் அ ரொம்ப ஒரு பேசிக்கா என்ன கேட்கிறாரு, "நான் இத தானே கேட்கிறேன்" அப்படின்ற மாரி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ நியாயம் செய்து இரக்கத்தை நம்ம வந்து நியாயம் செய்றவங்களா இருக்கணும். இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். அப்புறம் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையா இருக்கணும். இதை தவிர வேற என்னத்தை கேட்கிறார் அப்படின்னு அ தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்போ இந்த காரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எப்படின்னா, ரொம்ப ஒரு அ பேசிக்கான ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷனலான அ ஒரு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியத்துல ரொம்ப அடிப்படையான ஒரு காரியங்களாக தான் அப்போ இது இருக்கு. அப்போ இத நம்ம செய்றோமா? அ நம்ம தேவன் நம்மகிட்ட இத தான் கேட்கிறார்ன்னா, இத நம்ம செய்றோமா? அப்படின்றதுல நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அ அதாவது நியாயம் செய்யணும். அப்புறம் இரக்கத்தை சிநேகிக்கணும். அப்புறம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆ நம்ம போன வாரத்துல கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசும்போது நம்ம என்ன சொன்னோம்? பவுல் சொல்லியிருப்பார். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் இல்ல. அது நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆ இங்கேயும் ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து இந்த 3 காரியங்களோட அ கோரிலேட் ஆகுற மாரி இருக்கும். இங்கேயும் என்ன இருக்கும்? நீதி. அங்க வந்து நியாயத்தை செய்துன்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்க முதல்ல வந்து தேவனுடைய ராஜ்யம் நீதியுள்ளது. நீதி. அதே மாரி நீதிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது. அங்க எப்படி அந்த வசனத்தில நியாயத்த செய்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, அது மாரி இது நியாயம், நீதி, ரைச்சியஸ்னஸ் அ எல்லாத்துலயும் நீதியா இருக்கிறத குறிச்சு. அடுத்து நீதியும், சமாதானமும். தேவனுடைய ராஜ்யம் சமாதானத்துக்குரியது அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இந்த முதல்ல பழைய ஏற்பாட்டில உள்ள வசனத்தில இரக்கத்தை சிநேகிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்க வந்து அதுக்கு ரிலவென்ட்டா சமாதானம் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இதுக்கும் நமக்கு ஒரு கோரிலேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. இரக்கத்தை சிநேகிக்கிறது அப்படின்றதுனா என்னன்னா, ஆம் நி அ ஒரு நீதி, ஒரு நியாயமா நம்ம எல்லாத்துலயும் விஷயத்துல இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கு. ஆ ஆ தேவன் வந்து நீதிபரர். நம்மளும் எல்லா விஷயங்களும் நீதி, நியாயமா இருக்கணுன்றது அவர் எதிர்பார்க்கிறார். ஆ இப்போ ஒரு நீதி, நியாயம்னா இது வந்து ஆ அ ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இல்ல வேற ஒரு மக்களா இருக்கலாம், எந்த தேசத்து மக்களா இருக்கலாம், தேவனை அறியாதவர்களா இருக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேசிக்கா ஒரு ஒரு நியாயம், ஒரு நீதிய வந்து என்ன பண்ணுவாங்க, கடைப்பிடிக்கிறவர்களா இருப்பாங்க. அதுதான் என்னது ஒரு ஹியூமனிட்டி வந்து சஸ்டெயின் ஆகுறதுக்கு அ கம் எல்லாருக்குமே அவங்களுக்கு கான்ஷியஸ்க்கு தெரியும். ஒரு நியாயம் இருக்கு, ஒரு நீதி இருக்கு. அ எல்லா எல்லா தேசங்கள்லயும் ஒரு சட்டதிட்டம் இருக்கும். ஒருத்தங்க ஒரு கொலை செஞ்சாங்கன்னா, அவங்க தண்டிக்கப்படணும். ஒருத்தங்க ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா, அதுக்கு ஒரு நீதி நிறைவேற்றப்படணும். அப்ப அந்த நீதி, அந்த நியாயங்கிறது வந்து நமக்கு வந்து அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, அது நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அ நியாயப்பிரமாண காலத்துல பார்த்தீங்கன்னா, அ எல்லாருக்கும் ஒரு நீதி நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து அவர் எப்படி நீதிபரரா இருக்கிறாரோ, நம்மளையும் என்ன பண்ணி எல்லா காரியங்கள்லயும் அது உலக ஞானத்திலேயே நியாயம், நீதிலாம் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தங்க கூட ஒரு ஸ் அ எல்லாத்துலயும் நியாயமா நடக்கிற விஷயங்கள் இருக்கு. நீதியா நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது வந்து அ அது வந்து என்னது? அது வந்து அ அதுதான் வந்து
தேவனுடைய நியதி, தேவனுடைய நியாயங்கள். அது வந்து எல்லாருக்குமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அது நம்ம எல்லாருமே அறிந்தும் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் நியாயமா நடக்கணும், நீதியா நடக்கணுங்கிறது வந்து தேவன் நம்மகிட்ட அடிப்படையா அவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆ அப்போ நீதி, நியாயம்னு ஒண்ணு இருந்தாலும், அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம், இரக்கத்தையும் சிநேகிக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இரக்கத்தை சிநேகிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ம் என்னதான் நீதியின்படி, நியாயத்தின்படி ஆ விஷயங்கள் இருந்தாலும், இப்ப அது மட்டும் என்னது இல்ல, போதாது. நீதியா, நியாயமா மட்டும் இருந்தா மட்டும் இது கிடையாது. ஆனா காட் வந்து அ என்ன சுபாவத்த எதிர்பார்க்கிறார்? இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். இரக்கத்தை சிநேகிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த இரக்கம் எப்படி வருதுன்னா, அது வந்து அந்த அன்பினால வர்றது தான் இரக்கம். ஆ தேவன் வந்து இப்ப நம்ம வந்து அ ம் ஏசப்பா என்ன பண்ணாரு? அவரு அவரு வந்து பூமியில இருக்கும்போது, அந்த இரக்கத்த அவரு என்ன பண்ணாரு? காண்பிச்சாரு. ஆ அ அந்த யாரெல்லாம் அந்த விபச்சாரத்துல மாட்டப்பட்ட ஸ்திரிய வந்து நியாயப்படி எல்லாரும் கல்லெறியணும்னு வந்தாங்க. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த ஸ்திரீக்கு இரக்கம் பாராட்டினாரு. "இனி பாவம் செய்யாத, நீ போ" அப்படின்னு சொன்னாரு. அப்போ நீதி நியாயமா பார்த்தா, அந்த நீதியா, நியாயமா செலுத்தப்பட வேண்டிய தண்டனை இருந்தாலும், அந்த இடத்துல தேவன் வந்து எத காண்பிக்கிறாரு? இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆ ஆ அது வந்து ஒரு கிரேஸ், ஒரு இரக்கத்த என்ன பண்றாரு? இயேசப்பா வந்து காண்பிக்கிறார். இத நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இது ரொம்ப ரொம்ப அது இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் வந்து நமக்கு அது ஆ அந்த விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியும். ஆ இயேசப்பா மூலமா தான் தேவன் என்ன பண்ணார்? அந்த இரக்கத்தை வந்து அ பொழிந்தருளியிருக்கிறார். ஆ இல்லன்னா வந்து எல்லா ஜனங்களுக்கும் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் நமக்கே கூட கஷ்டமா இருக்கணும். ஏன்னா, நியாயப்படி இவங்க தப்பு பண்ணாங்க. நான் இப்படி நடந்துக்கிறது நியாயம் தான். இது நீதி தான் அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா வந்து தேவன் நம்மகிட்ட அவர் என்ன பண்றாரு? அப்படி அவர் நடந்துக்கல. நம்மகிட்ட ந நியாயம், நீதிய வந்து கரெக்ட்டா நம்மகிட்ட செலுத்துகிறவரா, நம்ம லைஃப்ல வந்து நாம் தேவன் என்ன பண்ண அதோட வந்து அது மட்டும் நம்ம அதுல நம்ம நிலைச்சிருக்க முடியாதுன்னு, தேவன் என்ன பண்ணாரு, அதோட அதோட அவர் நமக்கு இரக்கத்தையும் அவர் என்ன பண்ணாரு, காண்பித்தார். அதுக்காக தான் இயேசப்பா என்ன பண்ணாரு, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பிச்சு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, அந்த தண்டனை, அந்த நியாயத்தை, அந்த நீதியெல்லாம் அவர் நிறைவேற்றிக் கொண்டார். அந்த தண்டனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நமக்கு எத காண்பிச்சிருக்கிறாரு, இரக்கத்தை காண்பிச்சிருக்கிறார். நமக்கு வந்து மனம் இரங்கி இருக்கிறார். நம்ம நம்ம அடைய வேண்டிய தண்டனைக்கு நமக்கு கிடைக்க வேண்டியத அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்கு இரங்கி இருக்கிறார். அப்போ தேவன் அந்த சுபாவத்த நமக்கு வெளிப்படுத்தி, அது என்னன்றத நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிச்சிருக்கார். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? அந்த அது 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 வந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது, இயேசுவை பார்த்து நம்ம கத்துக்கும்போது, நம்ம ரொம்ப புதுசா நம்ம அ அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, தேவனுடைய இரக்கத்த நம்ம என்ன பண்றது? மத்தவங்களுக்கு காண்பிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த இரக்கத்த அவர் நம்மகிட்ட என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். நாம இரக்கமுள்ளவர்களா இருக்கணும். எல்லா 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 விஷயங்கள்லயும் நம்ம இரங்கணும். எல்லாருக்கும் நம்ம இரக்கம் செலுத்தணும். அப்படின்னு தேவன் என்ன பண்றார்? அத நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீதி, நியாயம் ஃபர்ஸ்ட்டு. அது ரொம்ப அதுவும் முக்கியம். அதே மாரி நம்ம எல்லா இடங்கள்லயும் இதுதான் நியாயம், இப்படிதான் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இரக்கத்தை நம்ம காண்பிக்கிறவர்களா இருக்கணும். ஆ வேதத்தில சொல்லப்பட்டிருக்கும். அன்பு என்ன பண்ணும்? திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆ அ இ இ நம்ம பழைய ஏற்பாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் நீதி, நியாயம் மட்டும் இருக்கிற இடத்துல, ஆ ரொம்ப ரூல்ஸ் வந்து ரொம்ப எப்படி இருக்கும்? ஆ பை டிஃபால்ட் நீதி, நியாயம் வந்து நிறைவேறிக்கிட்டே இருக்கும்போது, அதோட ரிசல்ட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எப்படி இருக்கும்னா, ஆ அது வந்து ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் நான் ஸ்கிரிப்சர்ல நம்ம பார்ப்போம். இப்போ ஆ பழைய ஏற்பாட்டுல வந்து அ அ இஸ்ரவேல் தேசம் வந்து 2ஆ பிரிஞ்சு இருக்கும். யூதா ஒரு ராஜாக்கள் கன்டினியூஸா இருப்பாங்க. நார்தர்ன் கிங்டம்ல இஸ்ரவேல்ல அந்த 10 ட்ரைப்ஸ் ஒண்ணா சேர்ந்து, அவங்க ஒரு
தனி ராஜாக்கள் அவங்களுக்கு ராஜ்யம் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எரோபெயாம்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு ராஜா இருப்பார். சாலமோனுக்கு அப்புறமா அந்த ராஜ்யம் பிரியும்போது இந்த எரோபெயாம் வந்து அந்த நார்தர்ன் கிங்டம் அவர் எடுத்துப்பார். அவர் ரூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார். விக்கிரகங்களை வணங்குறது அந்த மாதிரியான காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணிடுவார், அதாவது வில்லிங்லி காடை விட்டு டிசோபே பண்ணி அவர் என்ன பண்ணுவார், போவார். ஒரு ராஜா போகும்போது அவர் அந்த ராஜாவால் என்ன பண்ண முடியும், அந்த தேசத்தையே என்ன பண்ண முடியும், பாவத்துக்குள்ளாக்க முடியும். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் காட் ஆரம்பத்துலேருந்து ராஜாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் வந்து ஜனங்கள் விரும்புறதுனால ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஒரு ராஜா தவறாக இருக்கும்போது அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்களும் என்ன பண்ணுவாங்க, தவறான வழியில் நடத்தப்பட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஹ், காட்ஸ் பனிஷ்மெண்ட் என்ன வரும். இதுதான் நீதி நியாயம். காட் வந்து என்ன பண்ணுவார், அவரோட மகன் நாபால்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட காலத்துல என்ன ஆகுங்க, பாஷான்னு ஒருத்தர அடுத்து ஒரு ராஜாவா அவர் எழுப்புவார். அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல உள்ளவர் தான். ஆனா என்ன பண்ணுவார், அவர் வந்து அ ஒரு அ ரிவோல்ட் மாரி ஒண்ணு பண்ணி என்ன பண்ணுவாரு, ஒரு ப்ராஃபட் வந்து அவருக்கு அவர் என்ன அந்த பாஷாங்கிறவர எழும்பி என்ன பண்ணுவாராம், அ போய் அந்த ஜெரொபெயாம் அவருடைய ஃபேமிலிய முற்றிலுமா அழிச்சிடுவாரு. அந்த குடும்பத்துல யாரையுமே மிச்சம் வைக்காம எல்லாரையுமே என்ன பண்ணிடுவாரு, கொன்னுட்டு அவர் ராஜ்யத்த வந்து ம் பெற்றுக்கொள்வார். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு தீர்க்கதரிசி பாஷா கிட்ட வந்து சொல்லுவாரு, அ அ காட் தான் உன்ன வந்து இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா பாஷாவும் என்ன பண்ணுவாரு, அவர் ராஜ்யத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணுவாரு, அவரும் ஒண்ணும் நல்ல ஒரு ராஜாவா இருக்க மாட்டாரு. அவரும் தப்பு பண்ணுவாரு. அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அ ஜெரொபெயாம் அந்த ராஜாவோட ஜெரொபெயாமோட ஃபேமிலி எப்படி அழிக்கப்பட்டதோ, அது மாரி பாஷாவோட ஃபேமிலி அழிக்கப்பட்டுடும்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா, இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, வெறும் நீதி, நியாயம் மட்டும் அ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இவர் தப்பு பண்ணாரு. அவரு அதுக்கு அவருடைய தப்புக்கு அவருடைய குடும்பம் முழுவதுமே என்ன பட்டுரும், அழிக்கப்பட்டுரும். தேவன் வந்து அத அனுமதிச்சுட்ருப்பாரு. அப்போ அப்படிதான் என்ன ஆயிட்டு இருந்தது, அந்த ராஜ்யங்கள் வந்து ஒரு ராஜாக்கு அடுத்து ஒரு ராஜா, ஒரு ராஜாக்கு அடுத்து அடுத்து அவங்க தப்பு பண்ணும்போது அவங்களுக்கான தண்டனையா இன்னொரு ராஜா வேற ஒருத்தங்க எழும்பி அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் முற்றிலுமா அழிக்கிறதுக்கு தேவன் அனுமதிப்பாரு. அதாவது வெறும் நீதி, நியாயம் மட்டும் ஆ பார்த்தோன்னா, ஆ அதோட ரிசல்ட் வந்து அப்படிதான் இருக்கும். ஆ ஆனா தேவன் என்ன பண்றாரு? அவர் இரக்கத்தையும் சிநேகிக்கிறவரா இருக்கிறார். ஆ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் வந்து தாவீது ராஜா. ஆ தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா, அ அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அம் நமக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். நாபால்னு ஒருத்தர். அவருடைய அ அவருக்கு நெறைய அ ஆடுகள் இருக்கும். ஸோ நெறைய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மேய்ப்பர்கள வந்து தாவீதும் அவரோட கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, புரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ புரொடெக்ட் பண்றதுனால அவங்களோட ஆடுகள்லாம் தொலையாம இருக்கும். ஸோ அவரு வந்து என்ன பண்றாரு, தாவீது வந்து அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் கழிச்சு நாபால் கிட்ட அவருடைய ஆட்கள அனுப்பி, அ இந்த மாரி உங்களுடைய மேய்ப்பர்கள்லாம் நாங்க காத்துக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படாம நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஒரு அவர் அவர் செஞ்ச ஹெல்ப்புக்கு ஒரு பிரதிபலன எதிர்பார்த்து அந்த நாபால் கிட்ட ஆள் அனுப்புவாங்க. ஆனா, இந்த நாபால் வந்து ஒரு ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அவருக்கு வந்து தாவீது இவ்ளோ நல்லது செஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு மாரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவாரு. அப்படி இருக்கும்போது தாவீது ராஜா என்ன பண்ணுவார், முதல்ல வந்து அவர் மேல கோவப்பட்டு போவாரு. ஆ ஆ அம் அதாவது இது இது எப்படின்னா, ஒரு நீதிக்கு நீதி சரி கட்டுற மாரி. நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, போவாரு. அப்ப இங்க இரக்கம் இல்ல. அ அதாவது அவர் அப்படியே அவரு போயிருந்தாருன்னா என்னவாயிருக்கும், நாபால வந்து அ அ அவர் வந்து அவர் கோபத்துல என்ன பண்ணியிருக்கலாம், அவர இது பண்ண போயிருந்தார். ஆனா, அ அவருடைய அ நாபாலோட மனைவி அபிகாயில், அவங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு தாவீது ராஜாவ சந்திச்சு என்ன பண்ணுவாங்க, அ அவங்களுக்கு அந்த அவங்களோட மென்க்கெல்லாம் தேவையானதெல்லாம் அவங்க கொண்டு வந்து குடுத்து, தாவீது ராஜாகிட்ட இந்த மாரி நீங்க இது பண்ணாதீங்க. அ உங்க கையில ஏன் இந்த ப இரத்த பழி இருக்கணும்?
இது மாரி பண்ணாதீங்க அப்படின்னு பேசும்போது, தாவீது ராஜா என்ன பண்ணுவாரு, அப்ப அவர் ராஜாவா இன்னும் ஆகல. ஆனா அவரு என்ன பண்ணுவாரு, அத கேட்டு வந்து அ மனம் இறங்கி, சரி நான் அவரு எனக்கு தீங்கு பண்ணியிருக்கிறாரு. நான் அத சரி கட்டலாம். ஆனா நான் என்ன பண்ணல. நான் இரக்கம் பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுவாரு, ஆ அவருக்கு வந்து அவர் செய்யணும்னு நெனச்ச தீங்கு வந்து செய்யாம அவர் என்ன பண்ணுவார், தாவீது ராஜா இரக்கம் பாராட்டிட்டு போவாரு. ஸோ இந்த மாரி ஒருத்தங்க ஒரு தீங்கு செய்யும்போது, அவங்களுக்கு பதில் தீங்கு செய்யாம, அவங்கள மன்னிச்சு விடுற அந்த ஒரு குணாதிசயம், அது வந்து தேவன் வந்து விரும்புகிற ஒரு காரியம். அது தாவீது ராஜா காண்பிப்பார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சவுல் என்ன பண்ணுவாரு, தாவீத வந்து கொல்லும்படியா அவர தொடர்ந்து போய்க்கிட்டே இருப்பாரு. ஆ அப்போ ஒரு இன் ஜெனரல் வந்து இப்போ ஒரு லாவே இருக்கு. நம்மள யாராவது ஒருத்தங்கள அட்டாக் பண்றாங்க, கொல்ல வராங்கன்னா, தற்காப்புக்கு அவங்கள கொல்றது வந்து எந்த விதத்திலயும் வந்து அது அது வந்து குற்றமா எடுக்க மாட்டாங்க. ஆ அந்த மாரி தான். அப்போ தாவீது ராஜா வந்து சவுல் அவர கொல்லும்படியா அவர தொரத்திக்கிட்டு இருக்கும்போது, தாவீது திரும்ப அவர வந்து அட்டாக் பண்ணி அவர வந்து இது பண்றது வந்து மேபி அது வந்து ஒரு நியாயப்படி பார்த்தா அது சரியா இருந்திருக்கலாம். ஆனா தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2 முறை வாய்ப்பு கிடைச்சும், அவர் என்ன பண்ணுவாரு, சவுல வந்து நான் வந்து அவர கொல்ல மாட்டேன். அ என் கையினால நான் அவர கொல்ல மாட்டேன். அ தேவன் என்ன ராஜாவா அபிஷேகித்திருந்தாலும், அவருக்கா அவர் போர்ல மரிச்சாலோ, இல்லன்னா அவர் வயசாகி மரிச்சாலோ, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ராஜ்யத்த எடுத்துக்கணும்னு ராஜ்யம் என் கைக்கு வரட்டும். நானா வந்து என்ன பண்ண மாட்டேன். அவர் என்ன வந்து கொல்லணும்னு வந்தா கூட, நான் அவர என்ன பண்ண மாட்டேன். என் கையினால நான் தேவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர நான் வந்து அவர் மேல என் கை வைக்க மாட்டேன். அப்படின்னு என்ன பண்றார், ஒரு இரக்கத்த காண்பிக்கிறார். ஆ அப்ப இது வந்து இது ஒரு வந்து ஒரு புது விஷயம். நியாயப்படி பார்த்தா அவருக்கு பதில் செலுத்தலாம். ஆனா வந்து அவர் செய்யல. அவர் வந்து என்ன பண்றார், இரக்கத்தை சிநேகிக்கிறார். அப்ப இதுதான் தேவன் வந்து நம்மகிட்டயும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். வெறும் நியாயம்படி இருக்கணும். எல்லாத்தையும் நியாயப்படி இதுக்கு இதுதான். அது முக்கியம் தான். நியாயத்த நிலைநிறுத்தணும், நீதியை நிலைநிறுத்தணுங்கிறது வந்து தேவன் வந்து நீதிபரர். எதுக்குமே வந்து அ பதில் அதற்கான ஒரு அம் அ இது இல்லாம விடமாட்டாரு. ஆனா வந்து நம்ம கிட்ட அ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கிட்ட அவர் வந்து நாம இரக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். இறங்குகிறவர்களா இருக்கணுன்றது தான் தேவன் நம்ம கிட்ட அ எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம். அ அதுதான் நம்ம அந்த நித்திய சுவிசேஷத்திலயும் அதுதானே இருக்கு. அ தேவன் வந்து என்ன பண்றார்? நம்மளுடைய தேவன் என்ன சுவிசேஷங்கிறது என்ன? அ தேவன் நம்ம மேல அன்பு வச்சதுனால, அ நம்ம நியாயப்படி, நீதிப்படி நம்ம என்ன பண்ணணும்? தண்டிக்கப்படணும். அதுதான் நியாயம். அதுதான் நீதி. நாம ஒரு பாவம் செஞ்சிருக்கோம். நம்மள படைச்ச சிருஷ்டிகருக்கு விரோதமா நம்ம பாவம் செஞ்சிருக்கோம். அப்ப நாம தான் என்ன பண்ணணும்? நீதிப்படி தண்டிக்கப்படணும். ஆனா, தேவன் நம்ம மேல இரக்கம் வச்சதுனால, அவர் என்ன பண்றாரு? அந்த நீதியை அவர் நிறைவேற்றும்படி, அவர் தம்முடைய சொந்த குமாரனை என்ன பண்றார்? பூமிக்கு அனுப்பிச்சு, நம்மளுடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டு, நமக்கு என்னத்த காண்பிக்கிறார்? இரக்கத்தை காண்பிக்கிறார். அப்ப இந்த இரக்கங்கிறது வந்து தேவன்கிட்ட இருந்து வர்றது. அ அப்ப அந்த சுவிசேஷத்திலயும் இந்த கான்செப்ட்ஸ் தான் இருக்கு. நீதி, நியாயம் இருக்கு. அதுல தேவன் வந்து நீதி நியாயத்த தள்ளி விடல. பாவம் செஞ்சவங்களுக்கு அந்த தண்டனை இல்லாம போகல. அந்த தண்டனைய அவர் ஏத்துக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின் நீதியெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். ஆனா நமக்கு என்னத்த காண்பிக்கிறார்? இரக்கத்தை காண்பிக்கிறார். அப்போ அப்ப இந்த இந்த 2மே நீதி, நியாயமும் சரி, இரக்கமும் சரி 2மே என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்லயும் வந்து அ எல்லா சூழ்நிலைகள்லயும் நம்ம என்ன பண்ணணும்? நியாயமா நடந்துக்கணும், நீதியாய் நடந்துக்கணும். அதே மாரி நம்ம வந்து என்ன பண்றவங்களா இருக்கணும்? இரக்கம் காட்டுறவங்களா, இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். ஆ எல்லா இடங்கள்லயும் நம்ம இறங்கும்போது, நாம விட்டுக் கொடுக்கும்போது, நாம வந்து ஆ இந்த எனக்கு இத நான் பண்றது சரிதான், நியாயம் தான் இருந்தாலும் நான் அத செய்யல. நான் மன்னிக்கிறேன். ஏசப்பா சொல்லிக் கொடுத்த காரியங்கள். எவ்வளோ வாட்டி மன்னிக்கணும்னா 7 அல்ல 7 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். என் சகோதரன் எனக்கு விரோதமா தப்பு செஞ்சா நான் எவ்வளோ வாட்டி மன்னிக்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்கும்போது, அ 7 அல்ல 7 டைம்ஸ் 70 டைம்ஸ் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீ எவ்வளோ வாட்டினாலும் மன்னி. இ அ இ பவுலும் சொல்லியிருப்பாரு. ஆம் ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சு துன்பத்த அடையறத விட, அவன் நல்லது செஞ்சு துன்பத்த அடைஞ்சா அவனுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவார். ஆமா, நான் நான் எனக்கு தீங்கு வருது. எனக்கு என்ன இது எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா நான்
அவங்களுக்கு வந்து நான் பதில் செலுத்தாம இருக்கும்போது, நான் என்ன பண்றேன்? நான் வந்து நன்மை செய்றதுனால நான் துன்பப்படுறேன். அப்ப அது வந்து அதுதான் நல்லது அப்படின்னு பவுல் சொல்லுவார். அப்போ நம்ம அந்த மாரி நம்ம இரக்கத்தை காண்பிக்கிறது வந்து தேவனுடைய பார்வையில ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு காரியமா இருக்கும். அததான் அவர் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அ இந்த நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இதோட சேர்த்து நம்ம பார்த்தது என்னன்னா, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவனிடத்தில் கேட்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். தேவன் நம்மள படைச்ச சிருஷ்டிகர் பிதாவுக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையா நடந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அ அ ஹியூமன்ஸ் வந்து நம்ம நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லயே ரொம்ப பெரிய ஒரு பாவம் என்னன்னா, ரொம்ப அ ஆம். ரீசென்ட்டா உள்ள பெரிய பாவம் எதுன்னா, அது வந்து ப்ரைடு தான். மேட்டிமை தான். அது மேட்டிமையா இல்லாம இருக்கிறதுக்கான ஒரே வழி எப்படின்னா, நம்ம தாழ்மையா இருக்கிறது தான் என்னது ஒரே வழி. அ ரீசென்ட்டா உள்ள ஒரு நம்ம சர்ச் கான்ஃபரன்ஸ்ல அ வந்த ஒரு ரெவலேஷன் என்னன்னா, காட் என்ன பேசினாருன்னா, மெயினா வந்து அவருடைய பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாம் வந்து அ ப்ரைடா இருக்கக்கூடாது. பெருமை இருக்கக்கூடாது. அ அப்படின்றத வந்து ரொம்ப அ ஸ்ட் அ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். அது வெறும் சபைக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுவதிலுமே அத வந்து அந்த பெருமைய வந்து ஒரு பிளேக் மாரி அந்த வெளிப்பாட்டுல ஒரு பிளேக்னா என்னன்னா, ஒரு பெரிய ஒரு அ பிளேக்ன்னு நம்ம எத சொல்லுவோம்? அ ஒரு ஒரு மனுஷங்கள் மத்தியில பரவி இருக்கிற ஒரு பெரிய ஒரு அ நோய். எதுனா, பெருமை, ப்ரைடு. தேவன் வந்து அது ரொம்ப ரொம்ப எதிர்க்கிற அ அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மனுஷன் ஆதாம் விழுந்ததே வந்து, ஒரு விதமான ஒரு ப்ரைட்னால தான் என்ன விழுந்தான். ஆதாம் செஞ்ச பாவம் ஏவாள் செஞ்ச பாவமே என்னது? ஆம் தேவனை நானும் நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு, நானே டிசைட் பண்ணணும். எனக்கு இந்த பழத்த சாப்பிட்டா உங் அ ப அ தேவன் என்ன சொல்லியிருப்பாரு? நன்மை, தீமையை நீங்க அறிந்து கொள்வீங்க. நீங்க வந்து அ அ அ அவங்க என்ன பண்ணாங்க? காட்க்கு விரோதமா அவங்க ஹம்பிளா இல்ல. அ ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த முதல் பாவமே அது அதோட ரூட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைடு தான். அப்போ இந்த ப்ரைடு அந்த பெருமை வந்து நம்ம வந்து நெனைக்கலாம். அது வந்து வெறும் சரி நான் வந்து மத்தவங்க முன்பாக நான் என்ன ரொம்ப உயர்த்தி காண்பிச்சா தான் அது மட்டும் தான் ப்ரைடு அப்படின்னு இல்ல. ப்ரைடோட வெளிப்பாடுகள் வந்து நெறைய காரியங்கள். நான் அப்படின்னு நெனைச்சாலே அங்க என்ன வந்துருது? பெருமை வந்துருது. ஆ என்ன என்ன எனக்கு முக்கியத்துவம் இருக்கணும். ஆ என்ன வந்து இது பண்ணணும். நான் அப்படின்னு வந்தாலே அங்க என்ன வந்துடும்? ப்ரைட் இருக்குன்றது தான் அர்த்தம். அதோட வெளிப்பாடுகள் வந்து நெறைய காரியங்கள் இருக்கு. ஆ தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கலாம். ஆனா நமக்குள்ளேயும் என்ன வந்துறக்கூடாது? எப்பவுமே ப்ரைடு வந்துறக்கூடாது. நான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துறக்கூடாது. எல்லாமே தேவன் தான். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த மனத்தாழ்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முடிவு பரியந்தம் அந்த மனத்தாழ்மைய நம்ம வந்து அ அந்த தாழ்மையில நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தேவன் விரும்புகிறார். அ தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறத விட வேற என்னத்தை நான் கேட்கிறேன்? அப்ப தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்மையா இருக்கிறோமா? ஆ அதான் என்னுடைய வழிகள் இல்ல. ஆ என்னுடைய சித்தம் கிடையாது. உம்முடைய சித்தம் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு கட்டளையிட்டவைகள நான் ஃபாலோ பண்ணணும். உம்முடைய கற்பனைகள நான் கைக்கொள்ளணும். ஆ இப்போ ஒரு அப்பாவோட பேச்ச கேட்காத ஒரு பிள்ளைய என்ன சொல்லுவாங்க? ஆ சொல் பேச்சு கேட்காதவங்கள என்ன சொல்லுவாங்க? ஒரு அதெல்லாம் ஒரு ப்ரைடுக்குள்ள தான் வரும். க நம்ம காட்க்கு எவ்ளோ ஒபே பண்ணி நடக்கிறோம். அவருடைய வார்த்தைய நம்ம எவ்ளோ முக்கியத்துவப்படுத்தி நடக்கிறோம். அதெல்லாம் மனத்தாழ்மையோட ஒரு வெளிப்பாடு. அத நம்ம செய்யலன்னா, அதெல்லாம் ஒரு ப்ரைடு தான். கடவுளுடைய கற்பனைய கைக்கொள்ளலன்னா, அதுவும் ஒரு ப்ரைடு தான். நான் எதுக்கு காடோட கட்டளைய கைக்கொள்ளணும்? நான் என்னுடைய வழிகள்ல நான் நடந்துப்பேன். அப்படின்னு நெனைச்சாலே அது ஒரு ப்ரைடு தான். ஆ நம்ம அவருக்கு டெலிஜென்ட்டா இல்லாம இருந்தோம்னா, அது ப்ரைடு தான். அவர் செய்ய சொன்ன காரியங்கள்ல நம்ம அ முழு என்ன சொல்ல?
அ முழு பலத்தோட நம்ம செய்யாம இருக்கிறோம்னா, அது ப்ரைடு தான். நான் நான் எனக்கு எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அப்போ ப்ரைட் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாவம். அது நம்ம லைஃப்ல இருக்காதபடி நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில நம்ம என்ன பண்ணணும், அ நம்மளை தாழ்த்தி நம்ம அத என்ன பண்ணணும், அத நம்ம நம்ம லைஃப்லேருந்து அது எப்போ என்டர் ஆகாம நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தேவன் இங்க பார்க்கிறோம். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன்னு தேவன் என்ன பண்றார் சொல்றாரு. ஸோ நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்னு அ தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ஃபவுண்டேஷனலான பேசிக்கா நாம வந்து கைக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். நியாயமா நடந்துக்கிறது, நீதியாய் நடந்துக்கிறது, இரக்கத்தை நம்ம சிநேகித்து எல்லார்கிட்டயும் இரங்குறது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடந்துக்கிறது, அவருக்கு கீழ்ப்படிறது. அதோட வெளிப்பாடு மனத்தாழ்மையா இருக்கிறதுக்கான வெளிப்பாடு என்ன? காட் கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையோட நடந்துக்கிறவங்களா இருக்கணும். ஆ இப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து ஆ நமக்கு வந்து ஒரு அ தேவன் நம்மள வந்து ஸ்பிரிச்சுவலா நம்மள பிளெஸ் பண்ணா கூட, அதையும் நம்ம என்ன அதன் மூலமா நம்ம ப்ரைட்ஃபுல்லா நடந்துக்க ஒரு அ அ ஒரு இது இருக்கு. எனக்கு எனக்கு காட் என்கிட்ட தான் இதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. எனக்கு மட்டும் தான் எனக்கு இவ்ளோ கிருபைகள குடுத்துருக்காரு. அப்படின்னு நான் நெனச்சாலே, நான்ற ஒரு இது அங்க வந்துரும். அப்ப நான் ஸ்பெஷலு. நான் மத்தவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது, டவுனா நெனைக்கக்கூடாது. அவங்களுக்கு அத குடுக்கல. அவங்களுக்கு அப்படி நடத்தல. அப்படின்னு நம்ம நெனச்சாலே என்னது, அது ஒரு ப்ரைடு தான். அப்போ ப்ரைடு வந்து ஈஸியா வர்றதுக்கு எல்லாமே எப்பவுமே என்னது, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா நுழையக்கூடிய ஒரு விஷயம். ஆ அ அ ரொம்ப பெரிய நம்ம நெனைக்கிற மாரி ப்ரைட்னா, அது ரொம்ப மத்தவங்க கிட்ட போயிட்டு பெருமையா பேசுறது தான் ப்ரைடுன்னு இல்ல. அதோட வெளிப்பாடு வந்து நெறைய விஷயங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம அந்த பாவத்துக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே நமக்குள்ள ப்ரைடு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எல்லா சூழல்களையும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்க நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். ஒரு கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ளணும். ஹம்பிள் பீப்பிள்ன்ற பேர் எடுக்கணும். அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ ஸோ இததான் நம்ம இங்க பார்க்கிறோம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறது எல்லாமே வேற என்னத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆ எ ஆகவே இந்த நாளிலும் இது இது ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு காரியம். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமும் கூட. நம்ம லைஃப்ல அனுதினமும் இந்த விஷயங்கள நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? நினைவு கூர்ந்து கொள்வோம். ஆ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.